அர்ஜுன், இதெல்லாம் சகஜம்தான். அவங்க பேசலனா தான் நம்ம ஆச்சரியப்படணும். இல்ல பிரியா, இந்த பொம்பளைக்கு வேற வேலையே இல்லையா? எப்ப பாரு இங்க வந்து பிரச்சனை பண்ணிக்கிட்டு நிம்மதியாவே இருக்க விட சரி, மாட்டாங்க. ஓகே. இதெல்லாம் பார்த்தா ஃபங்க்ஷன் நல்லா நடக்க வேண்டாமா? வாங்க வாங்க. இந்த மாதிரி நேரத்துல ஆமா, இவ லேட்டா தான் எப்பவுமே சாப்பிடுவா. ஆரம்பிச்சிடலாமா சம்பந்தி அம்மா? நல்ல நேரம் போயிட்டு போகுது. அம்மே, கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணலாமே. ஏன்? ஒரு முக்கியமான ஆள் வரணும். அக்கா, எல்லாரும் வந்தாச்சுல, யாருக்கு வெயிட் பண்ற? இல்ல, 2 minutes பிரியா, இப்ப வந்துருவாங்க. யார் வர போறா? வெயிட் பண்ணுங்க மே, சொல்றேன். வா வைஷு, ஏன் அங்கேயே நின்னுட்ட? சீச்சி, ரொம்ப தேங்க்ஸ் வைஷு. கவிமோளே, இப்போது ஆரம்பிக்கலாமா? ஆரம்பிச்சிடலாம். வா. நீ உட்காரு. எங்க சம்பந்தி அம்மா எங்க? என்ன அங்க நிக்கிறீங்க? இங்க வாங்க, சீக்கிரம் வாங்க. மஞ்சு, என்னங்க? கேட்டரிங் ஆளுங்க எல்லாம் வந்துட்டாங்க, போய் பாத்து. சீக்கிரம் போங்க போங்க. அதிங்க கொடுங்க. இந்தாங்க, அதோ அதை எடு. என்னது இது? ஒரே கம்பெனிக்கு 4 அக்ரிமெண்ட் சைன் பண்ணிருக்காங்க சார். வாட்? ஒரே கம்பெனிக்கு 4 கான்ட்ராக்டா? எப்படியா சைன் பண்ணீங்க? தெரியல சார், அசோக் கம்பெனிக்கு மட்டும் தான் சைன் பண்ணிருக்கு. எதுக்குன்னு அர்ஜுன் சாருக்கு தான் சார் தெரியும். என்ன நடக்குதுங்க? காலம் பேசிட்டு சார், பர்சனல் விஷயமா அவர் வெளியே போயிருக்காருன்னு நினைக்கிறேன். எப்பதான் வருவாரு? தெரியல சார். தெரியல தெரியல தெரியல, எல்லா क्वेश्चंसக்கும் தெரியல. உங்களை இதுக்காக தான் வேலைக்கு வச்சிருக்கானே நானு. பேசாம அர்ஜுன் இந்த கம்பெனி கொடுத்து நான் இங்கே வெளில போயிடுறேன். அவரே இந்த கம்பெனி பாத்துக்க சொல்லுங்க. அக்கவுண்ட் ஃபைல் கொடுங்க. என்ன சகல? ஸ்கூல் பையன் ரிசல்ட் காத்துட்டு இருக்க மாதிரி நகத்தை கடிச்சிட்டு இருக்கீங்க? இல்ல, கம்பெனியோட மெஜாரிட்டி ஷேர் ஹோல்டர்ஸோட மீட்டிங் இருக்கு, அதை நினைச்சு பயமா இருக்கு. என்ன எதுக்கு போய் பயந்துட்டு இருக்கீங்க? ரிலாக்ஸா இருங்க. பின்ன எதுக்கு பயப்படுவாங்க? ஃபோன் பண்ணி சொல்லிட்டீங்கல்ல. சொல்லியாச்சு. அப்புறம் ஏன் டென்ஷனா இருக்கீங்க? ஏங்க, கம்பெனியோட மெஜாரிட்டி ஷேர் ஹோல்டர்ஸ் போன குவார்டரோட பெர்ஃபார்மன்ஸும் இந்த குவார்டரோட ப்ரொஜெக்ஷனும் பாக்குறதுக்காக அவங்க வருவாங்க. நான் தான் உங்களுக்கு ஆன்சர் பண்ண முடியும். நாங்க இருக்கணும். என்ன நீங்க ஒரு சிஇஓ இப்படி போய் பயப்படலாமா? நான் சிஇஓ தான், ஆனா எனக்கும் மேல ஒருத்தர் இருக்காருல்ல. ஐ அம் ஆன்சரபிள் டு ஹிம். இப்போ என்ன, ஃபங்க்ஷன் முடிஞ்ச உடனே ஆபீஸ் போங்க, அவரை பார்த்து விஷயத்தை சொல்லுங்க, அவ்வளவுதானே. ஃப்ரீயா விடுங்க அர்ஜுன். வந்த உடனே எனக்கு அட்வைஸ் பண்ணீங்க, இப்போ நான் பண்றேன். ஃபங்க்ஷன் முடிச்சுட்டு போலாம்.